இப்பா பாதி வந்து மீசையும் இருக்கு 2ன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட். அதுதான் உண்மை. இப்பா பாதி வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரியில பீனிக்ஸ் மால் வந்து நல்ல பெரிய மால். சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8 மணிக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஈவெண்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 1000 பேர் வருவாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல கேட்டிருக்காங்க. ஆமா, போலீஸ் தரப்புல மால்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு 1000 பேர் வருவாங்க, ஒரு ஈவெண்ட் நடத்த போறோம், பர்மிஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. நிஜமாவே வந்து ஒரு 1000 பேர் தான் வருவாங்க. ஒரு மாலுக்கு எத்தனை பேர் வந்துருவாங்க? ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து 10 மணி நேரத்துக்குள்ள நேத்தி சனிக்கிழமை காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆதி வராரு, அங்க வந்து கான்சர்ட் பண்றாரு, ஒரு கான்சர்ட் பண்றாரு பீனிக்ஸ் மால்ல. ஆக்சுவலி ஆதி வந்தது அவருடைய படத்தினுடைய ஒரு ப்ரமோஷனுக்கு, அது ஒரு சின்ன ஈவெண்ட். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டோரி போட ஆரம்பிச்சாங்க. பொதுவா இந்த மாதிரி கான்சர்ட் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஓபன் கிரவுண்ட்ல வைப்பாங்க, டிக்கெட் போடுவாங்க. 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 டிக்கெட் போடுவாங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னா ஃப்ரீ அப்படின்னு வேற போட்டாங்க. 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதியும் வந்துட்டாரு மாலுக்கு. ஆனா ஆதியால வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ற ஸ்டேஜுக்கு வர முடியல, அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு போலீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரொமோஷன் ஒர்க்கை ஃப்ரீ கான்சர்ட்னு சொல்லி மக்களை ஆசையை தூண்டி எல்லாரையும் வர வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்க வேண்டியது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தால அது தவிர்த்து போயிருக்கு சார். அதுக்கு ஆரம்பமா அதை யார் அந்த மாதிரி வதந்தி பரப்புனா அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன்ல கைது எதனா நடந்திருக்காங்க? யாரு வதந்தி பரப்புனாங்கிறது கண்டுபிடிக்க முடியுது. யாரு ஸ்ப்ரெட் பண்ணாங்க, எதனால இப்படி இவ்வளவு தூரம் 20,000 பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம மால் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க போறாங்க. யாரு ஸ்ப்ரெட் பண்ணாங்க, யாரு ஸ்ப்ரெட் பண்ணாங்க, இதை வேணும்ட்டே ஸ்ப்ரெட் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பல கோணங்கள்ல வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சம்பந்தப்பட்டவங்க அவங்க வந்து வேணும்ட்டே ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்கன்னா அது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சனிக்கிழமை தினத்தன்று கடந்த வாரம் வந்து ஒரு வேளச்சேரியே ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு சார். காரணம் இப்பா பாதி அவர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு, இப்பா பாதி அங்கே வரப்போறாருன்னு சொன்னதால கட்டுக்கடங்காத கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 20,000 பேர் அந்த மாலை சுற்றி பார்க்கிங்க்கு வண்டி விடாமல் உள்ளே போய் மாலையும் கொலாப்ஸ் பண்ணி 10 டிராஃபிக்கும் கொலாப்ஸ் பண்ணி நிறைய கொலாப்ஸ் நடந்துச்சு சார். அதில் பாவம் அந்த கூட்டத்தில் சிக்கினவங்களாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நாங்களாம் உயிரோடு வந்ததே பெரிய விஷயம், நம்ம வீடியோஸ்லாம் போடுறாங்க. இந்த கொலாப்ஸ்க்கான காரணங்கள் என்னன்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம்ன்றது எப்படி சார் நடைபெற்றது சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அந்த மால்ஸ்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ், ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. அது வழக்கமாக இப்போ வந்து நிறைய எல்லா இடங்கள்லையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பா பாதி வந்து பார்த்தீங்கன்னா மீசையும் இருக்கு 2ன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட். அதுதான் உண்மை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அது ஒரு மாலில் வந்து ப்ரமோஷன் பண்ணும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை, அப்போ சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலு, அப்புறம் பீச்சு, அப்புறம் தியேட்டர், இதில் தான் க்ரௌட் இருக்குது. வேறு வழி இல்லை. சென்னையில் வேறு என்டர்டைன்மெண்ட் மீடியா கிடையாது. அப்படின்னு மாலில் வர க்ரௌடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி இப்பா பாதி வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் பீனிக்ஸ் மால் வந்து நல்ல பெரிய மாலு, நல்ல நிறைய க்ரௌட் வர ஒரு இடம். சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8 மணிக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஈவெண்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காரு. அந்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 1000 பேர் வருவாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல கேட்டிருக்காங்க. ஆமா, போலீஸ் தரப்புல மால்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு 1000 பேர் வருவாங்க, ஒரு ஈவெண்ட் வேணும், இப்போ ஈவெண்ட் நடத்த போறோம், பர்மிஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. நிஜமாவே வந்து ஒரு 1000 பேர் தான் வருவாங்க. ஒரு மாலுக்கு எத்தனை பேர் வந்துருவாங்க? சாதாரணமா மாலை சுத்தி பேக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னா ஈவெண்ட்டுக்கு ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா 2000 பேர் அந்த மால்ல இருப்பாங்க. தான் நடந்திருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா 3 மணில இருந்தே பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய சாரசாரையா வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. காரணங்கள் சார், இந்த கூட்டம்லாம் வர காரணம் அதுதான் இது என்ன பிரச்சனைனா, பொதுவா இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடத்தும் போது அது ரொம்ப பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. ஏன்னா மால்குள்ள வரும்போது ஒரு மூடுன கூடாரத்துக்குள்ள வரும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வரவங்க மட்டும் வர மாட்டாங்க. அங்க வந்து ஃபேமிலி வந்திருப்பாங்க, பர்ச்சேஸ்க்கு வந்திருப்பாங்க, எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா மால்ல. மால் போனீங்கன்னா நீங்க இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் கூட மால்ல இருக்கு. நீங்க சர்ஃப்ல இருந்து சோப்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஷாப்பிங் வந்திருப்பாங்க, சாப்பிட்ற டைனிங்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி மாலுக்கு வர பர்பஸ், மல்டி பர்பஸா வர கூட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்குள்ள லாக் ஆயிடுச்சு. அதாவது 3 மணில இருந்து வந்த கூட்டம் பாத்தீங்கன்னா பயங்கரமா, அதாவது உள்ள வாக்கின் க்ரௌட் வந்து பயங்கரமா இருக்கு. ஹெவி வாக்கின் க்ரௌடு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும், யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஐடி பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மால்ல இருந்த செக்யூரிட்டிஸே பாத்தீங்கன்னா அது ஒரு 4-4:30 மணிக்குள்ள கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. நிறைய க்ரௌட் வந்துருச்சுன்னு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணி இது ஏன் இவ்வளோ செக்யூரிட்டி, இவ்வளோ க்ரௌட் வந்திருக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 மணி நேரத்துக்குள்ள
நேற்று சனிக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆதி வராரு, அங்கே வந்து கான்சர்ட் பண்ணுறாரு, ஒரு கான்சர்ட் பண்ணுறாரு பீனிக்ஸ் மாலில். ஆக்சுவலி ஆதி வந்தது அவருடைய படத்தினுடைய ஒரு ப்ரமோஷனுக்கு, அது ஒரு சின்ன ஈவெண்ட்டு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டோரி போட ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து பயங்கர டாமினேட் ஆகுது. யூடியூபுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்ஸ்டா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இன்ஸ்டாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆதி வராரு மச்சான், சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம வந்து பீனிக்ஸ் மாலில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தம்ஸ் அப்லாம் போட்டு நிறைய ஸ்டோரிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஸ்டோரிஸ் ஏகப்பட்ட ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனால் இது ஒரு ரூமர், அங்க கான்செப்ட் அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. கான்செப்ட் நடக்கல. அங்க வந்து நடந்தது மீசிய முறுக்கு படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட். ஆனா இங்க வந்து இன்ஸ்டால போட்டு வந்த செய்தி என்ன அப்படின்னா, கான்செப்ட் பண்றாரு ஆதி வந்து மியூசிக் டைரக்டர். சோ கான்செப்ட் பண்றாரு, ஈஸியா பொருந்தும். ஸோ கான்செப்ட். இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணும்போது ஏதாவது ஓப்பன் கிரவுண்டில் வைப்பாங்க, டிக்கெட் போடுவாங்க. 1000 ரூபா 500 ரூபா 2000 ரூபா 3000 டிக்கெட் போடுவாங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஃப்ரீ அப்படின்னு வேற போட்டாங்க. ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் சரசரையாக வந்து கூட்டம் குமிஞ்சிருச்சு. 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதியும் வந்துட்டார் மாலுக்கு. ஆனால் ஆதியால் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வர முடியல, அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு போலீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இந்த க்ரௌடு இந்த நேரத்தில் வந்து ஈவெண்ட் அவர் 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் போச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படி ஒரு க்ரௌடு வந்துருச்சு. இங்கே மாட்டிக்கிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டாங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரியாத்லேருந்து வந்திருந்தார். அவர் பேர் மாலிக்கு. அவர் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அவருக்கு ஃப்ளைட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10:30 மணி 11 மணிக்கு ஃப்ளைட்டு. பீனிக்ஸ் மாலில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறேன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் வந்து இந்த மாலுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், க்ரௌட்லேருந்தே வெளியில் வர முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது, நான் 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். நான் கேட்டேன், பீனிக்ஸ் மாலில் எதுக்கு போய் மாட்டினீங்க, என்ன பிரச்சனை, ஏன் பீனிக்ஸ் மாலில் மாட்டுற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, ஏதோ வந்து இப்பாதிங்கர் வந்து கான்செப்ட் பண்ணுறாருன்னு. ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சு. அதாவது எல்லா ஃப்ளோருமே பார்த்தீங்கன்னா முழு கூட்டம் வந்துருச்சு, சுற்றி நிற்கிறாங்க கூட்டம். நிறைய வீடியோஸ்லாம் கூட வந்து யூடியூப்ல இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், அதாவது யோசிக்க வேண்டாம், அதாவது கூட்டத்தை தள்ளி 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 சிங்கிள் ஆள் தானே, வெளியில் வந்துரு, முதல்ல வெளியில் வந்து நீ வந்து ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சி நீ வந்து கிளம்பிற ஏர்போர்ட்டுக்குன்னு நான் அட்வைஸ் பண்ணேன். அவர் சொன்னார் 2 வீலர் கொண்டு வர முடியுமான்னு. நான் இருக்கிற ஏரியா வேற, அவர் இருக்கிற ஏரியா வேற, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ ஆட்டோ பிடிச்சி போயிரு, வெளியில் வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெளியில் தள்ளுமுள்ளில் வெளியில் வர்றதுக்கே 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் நின்றுருக்கு. எங்கேயுமே எதுவுமே வண்டியே நகர முடியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அந்த வேளச்சேரி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த சனிக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5 மணி 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சென்னையில். பொதுவாகவே சென்னையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பயங்கரமாக டிராஃபிக்கில் வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் லாக் ஆயிரும், 2 வீலர் கூட நகர முடியாது, அப்படி ஜாம் ஆயிடும் டிராஃபிக். ஸோ மழை வேற பெய்யுது, இது வேற உள்ள வந்து கூட்டம். இங்கே வந்து உள்ள வந்த கூட்டத்தை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6 மணிக்கெல்லாம் கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போங்கன்னு கலைக்க ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டம்லாம் வெளியில் வருது. இந்த கூட்டம் வந்தவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாருமே 2 வீலரில் வந்திருக்காங்க. 2 வீலர் பார்க்கிங்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 வீலர் போய் எடுக்க முடியல, கார் பார்க்கிங் வந்தவங்கள கார் பார்க்கிங் எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலங்க. அப்படியே எல்லாமே சம்பிச்சு போய் வேளச்சேரியே பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு 5 மணி நேரம். யார் அந்த மாதிரியான ஒரு சூழல் இது எப்படி ஏற்பட்டது? இது வந்து சரியான ஒரு கால்குலேஷன், திட்டமிடல் இல்லாமல் தான் இது வந்து நடந்திருக்கு. கான்செப்டே நடத்தினா கூட அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. அங்கே மாலுக்கு வர க்ரௌடே அதை பார்த்தாலே போதும், அதுதான் ப்ரொமோஷன். ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்டாவில் ஃபுல்லாக வைரல் ஆகி டோட்டலான சென்னையில் இருக்கிற க்ரௌடில் வேற மாலுக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல், நல்ல வேலை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, போலீஸ் வந்து சுதாரிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து இது ரொம்ப தப்பாக இருக்குது, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படின்னா, இங்கே வந்தவங்க இளைஞர்கள் அதை ஒரு ஆர்வத்தோட ஒரு எழுச்சியோட இப்பாதியை பார்க்கணும், அவர் பாடுறதை பார்க்கணும், ஆடுறதை பார்க்கணும் வந்திருக்காங்க. இது இல்லாமல் வந்திருக்காங்கல்ல, வயசானவங்க வந்திருப்பாங்க, குடும்பத்தில் குழந்தைங்க வந்திருப்பாங்க, நார்மல் பர்ச்சேசிங் வந்திருப்பாங்க, ஃபுட்டு டைனிங் காண்டி வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே மாலுக்கு வந்தவங்கலாம் லாக் ஆகிட்டாங்க. அசௌரியமான ஒரு சூழல். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஃபிக் நிற்கிது, 5 கிலோமீட்டருக்கு நிற்கிது. ஆம்புலன்ஸ் மாதிரி எமர்ஜென்சி அந்த நேரத்தில் இருந்துச்சான்னு தெரில. ஒரு வேளை இருந்திருந்தா, நம்ம சென்னையில் பொதுவாகவே டிராஃபிக் உள்ள மாட்டும் போது ஆம்புலன்ஸ் போகிறதுக்குள்ளே எவ்வளோ சிரமப்படுறோம், எப்படி வழி விடுறோங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட இடத்துல வழி விட முடியாது, வழி விடணும்னு நினச்சா கூட வழி விட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போகிறவங்களோ, இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்களோ, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்களோ, ட்ராவல் மாட்டினவங்களோ
எவ்வளோ சிக்கல் இருந்திருக்கும். ஸோ இது சிட்டிக்குள்ள மைய பகுதியில் வேளச்சேரியில் வந்து இப்படி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது தப்பு. ஹிப்ஹாப் ஆதியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து சினிமா பிரபலங்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸை பார்க்கறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்க. குறிப்பாக இலவசம் அப்படின்னும் போது இன்னும் ஜாஸ்தியாக மக்கள் வராங்க. அதாவது கவுண்டமணி சொல்லுவார் செந்தியில் பார்த்த ஒரு படத்தில், ஃப்ரீனா பினாயில கூட வாங்கி குடிச்சுவாண்டா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு எல்லாரும் போய் அங்கே நின்று கடைசியில் அவங்க உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய ரிஸ்க்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன். மால் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது நடந்திருந்தா யார் பதில்? ஹிப்பாபாதி பேர் வந்து சுத்தமாக கெட்டு போயிடும். இப்போ மீசை முறுக்கு 2ன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதோட ப்ரொமோஷன் தான் வந்துடும். இங்கே ஏதாவது ஒன்றே ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா அந்த படம் என்ன ஆகும்? சின்ன பின்னமாயிரும்ல. அந்த மால் எவ்வளோ பொறுப்பு அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பிரபலங்கள் ஹிப்பாபாதி நல்லா வளர்ந்து வர ஒரு இளைஞர், நல்ல வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கார்த்தி அண்டு ரவி மோகன் டைரக்ட் பண்ணுற அந்த படத்துக்கு ஹிப்பாபாதி தான் மியூசிக் பண்ணுறார். ஸோ ஒரு யங்ஸ்டர், நல்ல ரசிகர் கூட்டம் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மாஸ் இருக்குது அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே என்னென்னா ஒரு சமூக பொறுப்புணர்வு வந்து நடிகர்களுக்கும் இருக்கணும். அந்த சமூக பொறுப்பு இல்லாதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி இங்கே வந்து பர்மிஷன் கேட்டு மால் வந்து எப்படின்னா ப்ரமோஷனுங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கொடுத்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கேரளாவில் ஒரு மாலில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணி மாலே அடித்து ஓடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற கண்ணாடி எஸ்கலேட் எல்லாத்தையும் பிச்சு தூக்கி போட்டு பெரிய சேதாரம் ஆயிடுச்சு. பெரிய சேதாரமானால் எப்படி? மாலு தான் பொறுப்பு, வேற என்ன செய்ய முடியும்? மால் தான் வந்து நஷ்டப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஹைதராபாத்ல நினைக்கிறேன் ஒரு மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் போய் ஒரு நடிகை பேரை மறந்துட்டேன் நான், நம்ம பேசணும் கண்டென்ட் பேசணும், அந்த நடிகை அப்படி உள்ள அந்த கார் வந்து ஏற முடியாமல் அவங்க எவ்வளோ சிரமப்படுத்தினாங்க. அதுக்கு சட்டையெல்லாம் கிழிச்சு அவங்களுக்கு மேலாடையெல்லாம் கிழிச்சு அவங்க அப்படியே வந்து காரில் ஏறினவங்க முகத்தை புத்திட்டு போனாங்க பார்த்தோம்ல. அந்த மாதிரி இது வந்து எப்படின்னா இது எல்லாருமே இதுக்கு பங்கு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பாபாதி முதல்ல இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கேட்டுருக்கக்கூடாது. ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு வச்சிங்களா, இதான் ஆடியோ ரிலீஸ்லாம் பண்ணுறீங்களே, எல்லா படத்துக்கும் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்களே. அது இல்லாமல் நீங்கள் இப்போ இன்ஸ்டாலேருந்து யூடியூப்லேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய ப்ரொமோஷன் சோஷியல் மீடியாவில் இருக்கு, ஈஸியாக பண்ணி மக்களை ரீச் பண்ணிட்டு போகலாமே. இதெல்லாம் மீறி இந்த சின்ன கான்செர்ட் நடத்துறீங்கிற பேரில் இப்போ அது சின்ன கான்செர்ட் தான், அது சின்ன கான்செர்ட் கிடையாது, சின்ன ப்ரொமோஷன் தான், சின்ன ஈவெண்ட் தான். ஆனால் அங்கே வந்த கூட்டம் ப்ரமோஷன் அங்கே இன்ஸ்டா மூலமாக பரவி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா தவிர்க்கணும். ஓகே சார், இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்கை ஃப்ரீ கான்செர்ட்னு சொல்லி மக்களை ஆசையை தூண்டி எல்லாரையும் வர வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்க வேண்டியது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தால் அது தவிர்த்து போயிருக்கு சார். அதுக்கு ஆரம்பமாக அதை யார் அந்த மாதிரி வதந்தி பரப்புனா அவங்க மேலெல்லாம் ஆக்ஷனில் கைது எதனா நடந்திருக்காங்க? யார் வதந்தி பரப்புனாங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிங்கன்னா போதும், ஒரே ஒரு வீடியோ போட்டிங்கன்னா போதும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி படன்னு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அப்படி வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, எதனால் இப்படி இவ்வளோ தூரம் 20,000 பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மால் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, இதை வந்து வேணும்ட்டே ஸ்ப்ரெட் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பல கோணங்களில் வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சம்மந்தப்பட்டவங்க அவங்க வந்து வேணும்ட்டே ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நிச்சயம், அதாவது இது ஈவெண்ட்டு, இதை கான்செர்ட்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க, அதானே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் கூட கைது பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கைது பண்ணாதாங்க சரியாக வரும். அதாவது இது ரொம்ப தவறான விஷயம். இது வந்து மோகம், வந்து நடிகர்கள் மேலே வந்து ஒரு பெரிய மோகம் இருக்குது. அந்த மோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய் வந்து விழுகிறாங்க. அது தப்பு. அது வந்து நம்ம கொஞ்சம் பொதுமக்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரியான இடங்கள் போகும்போது என்னென்ன அசம்பாவிதங்கள் நடக்கும். நல்ல வேலை எதுவுமே நடக்கலை, நம்ம அதை பற்றி மட்டும் பேசிட்டு முடிக்கிறோம். ஒருவேளை நடந்திருந்தால் இன்றைக்கி வந்து பெரிய பேச்சாக மாறி இருக்கும், பெரிய விஷயமா மாறி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணணும். யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஒரு மாலு அதனுடைய கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும், அதில் என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு போகணும். ஸோ அதெல்லாம் வந்து மக்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கணுங்கிறது இந்த இடத்துல நம்ம கோடிட்டு காட்டி தான் ஆக வேண்டியிருக்கு. ஓகே சார், அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்கவுங்க தான் காரணன்ற மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்தாலும் ஃபஸ்ட்டு உயிர் முக்கியம், அது சேஃப்டியாக இருக்கணும் தான் எல்லாருமே சொல்லணும். அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏற்படுத்துகிறவங்களும் இதுக்கப்புறம் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒன்று நடந்ததே, அதுலேருந்து இன்னும் மீண்டு வராமல் இருக்கும். அடுத்தடுத்து இதே மாதிரி நடிகர்களை பார்க்க போய் உயிரிழப்புன்னு ஏற்பட்டால் அந்த கரைகள் எல்லாம் அந்த நடிகர்களால் காலம் ஃபுல்லாக அழிக்க முடியாத ஒரு இதுவாக தான் இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார், யார் யார் கைதாகிறாங்க, அந்த விஷமிகள் யார் யாருன்னு. நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.